السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وتواصوا بالحق وتواصوا بالصبر. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரியோர்களே, நல்லவர்களே, உங்கள் அனைவருடைய கவனத்தையும் ஒரு முக்கியமான பாரதூரமான அடிப்படையான விஷயத்தின்பால் நான் எடுக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அதுதான் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, மனித சமுதாயம் பூராக செய்திருக்கின்ற ஒரு பயங்கரமான குற்றம், மிக மிக பயங்கரமான குற்றம், கிரைம். அவ்வளவு பெரிய ஒரு குற்றம் வரலாற்றில் இதுக்கு முன்பும் செய்யவில்லை, இப்போதும் யாரும் செய்கிறதில்லை. அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றத்தின்பால் உங்கள் எல்லோருடைய கவனத்தையும் நான் ஈர்க்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அதனால இந்த விஷயத்தை நான் நினைக்கின்றேன், நீங்கள் ஒரு முறை ஒரு நல்ல முறையிலே காதாழ்த்தி கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அது என்ன? நாங்கள் முஸ்லிம்கள், மனிதர்கள், மனித சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அவர்களை படைத்து அவருடைய ரஸாக், அவருடைய ஹாலிக், அவர்களுடைய வஹாப், அவர்களுடைய ஹாதி ஆன அல்லாவை அவர்கள் இழந்து விட்டார்கள். தன்னை படைத்தவனை, தன்னுடைய ஹாலிக்கை மனிதர்கள் இழந்து விட்டார்கள். அந்த மனிதர்கள் இழந்து விட்டதுல பாரமான குற்றங்களை செய்தவர்கள் முஸ்லிம்கள். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்குத்தான் அவனுடைய சிவத்துகளை, அவனுடைய தெளிவுகளை, அவனை பற்றி அவன் சொல்லி அவன் அறிமுகப்படுத்தி கொடுத்தான். அடல்லா அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு யாருமே இல்லை என்று அதை நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக அனைவரும் அதை மறந்து விட்டார்கள். எனவே இது பெரிய ஒரு குற்றம் இல்லையா? நன்றி, அதாவது பெரிய ஒரு பயங்கரமான துரோகம் இல்லையா மனிதர்கள் செய்கிறது? எங்கே அல்லாஹ்? மனிதர்களிடம் கேளுங்கள். கல்லை காட்டுகின்றார்கள், கடலை காட்டுகின்றார்கள், சூரியனை காட்டுகின்றார்கள், நட்சத்திரங்களை, மரங்களை, மிருகங்களை, அதையும் விட கேவலமான உறுப்புகளை அவர்கள் காட்டுகின்றார்கள். இது அல்லாஹ்வின் அடையாளம் என்று, அல்லாஹ்விட்டால் இதுதான் கடவுள், இதுதான் படைத்தவன் என்று சொல்லி அவர்கள் காட்டுகின்றார். முஸ்லிம்களிடம் கேளுங்கள், அல்லாஹ் எங்கே என்று. சிலர் சொல்லுகின்றார்கள், காட்டிலேயும் இருக்கின்றான், மேட்டிலேயும் இருக்கின்றான், புல்லிலேயும் இருக்கின்றான், தரையிலேயும் இருக்கின்றான், கரையிலேயும் இருக்கிறான் என்று சொல்லி முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி நாங்கள் எல்லோரும் மறந்து விட்டோம் என்பது மாத்திரமல்ல, அருமை சகோதரர்களே, நாங்கள் அவனை இழந்து விட்டோம். அவனை இழந்து விட்டபடியால அவன் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனிடம் ஒப்படைத்து விட்டான். நீங்கள் பட்டு மாடுங்கள் என்று சொல்லி நன்றி கட்ட இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் அவன் தன்னுடைய ரப்,
தன்னை படைத்தவனுக்கு கனூதாக, அதாவது அவன் நன்றி கெட்டவனாக, நன்றி இல்லாதவனாக, அவன் நன்றி கெட்டவன் என்பதற்கு அவன்தான் சாட்சியாக இருக்கின்றான், அவன்தான் காரணமாக இருக்கின்றான், அவன்தான் எடுத்துக்காட்டாக இருக்கிறான் சொல்லி அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அவன் சொல்லுகின்றான், ஏன் அவன் அவ்வளவு நன்றி கெட்டவனாக மாறினான், ஏன் அவன் சாட்சியாக இருக்கின்றான் என்று சொல்லும் போது அவன் நல்லதை, வீடு வாசல்களை, பட்டம் பதவிகளை, பணம் தோட்டங்களை, குழந்தை குட்டிகளை, மனைவி மக்கள்களை, அவைகளை தேடுவதில் மிகவும் மும்முரமாக கடுமையாக ஈடுபட்டிருக்கின்றான். என்னை மறந்து விட்டான், என்னை இழந்து விட்டான் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு சொன்னான்? முஸ்லிம்களிடம் அவன் சொல்லிக் கொடுத்தான். எனவே சகோதரர்களே, உங்களை தொட்டு கேளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை படைத்த ரப்போடு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? உங்களை படைத்த இரட்சகன் இந்த பூமியை நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு இவ்வளவு பரவலாக, இவ்வளவு விசாலமாக, இவ்வளவு சிறப்பாக ஆக்கி வைத்தவன் யார்? நீங்களா? உங்களுடைய குடும்பமா? உங்களை சேர்ந்த சார்ந்தவர்களா? நீங்கள் பிறக்கும் போது உங்களை கவனிப்பதற்கு, உங்களை பார்ப்பதற்கு ஒரு தாயை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணினவன் யார்? நீங்களா? உங்களுடைய குடும்பமா? வேறேனும் சக்திகளா? நீங்கள் பிறக்கும் போது உங்களுடைய செலவுகளை, உங்களுடைய காரியங்களை இரவு பகலாக கவனித்து உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தகப்பனை ஆக்கி தந்தவன் யார்? நீங்கள் எல்லோரும் தொட்டு கேளுங்கள். நீங்கள் பூமிக்கு வந்தபோது உங்களை பராமரிப்பதற்கு, சூழ்ந்து கொண்டிருப்பதற்கு, குடும்பத்தைகளையும் வீடு வாசல்களையும் உங்களுக்கு ஆக்கி தந்தவன் யார்? ஏன் இவ்வளவு பயங்கரமான ஒரு துரோகத்தை மனிதன் செய்து கொண்டு, குறிப்பா முஸ்லிம்கள் செய்து கொண்டு, இவ்வளவு உல்லாசமாக கவலை இல்லாம, தன்னை படைத்தவனை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாம அவர்கள் ஏன் வாழுகின்றார்? இது லக்கனூத், நிச்சயமாக அவன் நன்றி கெட்டவன் என்பதற்கு அடையாளம் அல்லையா என்பதை அருமை சகோதரர்களே, நல்ல முறையிலே, சிறப்பான முறையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்லுகின்றான், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் அனைவரும் கஷ்டத்தில, நஷ்டத்தில தான் இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த விதமான லாபத்திலையும் இல்லை. கோடிக்கணக்காக சம்பரிக்கின்றவன், அதாவது கோட்டைகளை, மாளிகைகளை வைத்துக் கொண்டவன், கடலிலே கப்பல்களை ஓட்டுகின்றவன், அதான் நிச்சயமாக அவன் ஹுஸ்ர், கஷ்டத்திலே நஷ்டத்தில்தான் அவன் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லுகின்றான். சிந்தித்து பாருங்கள். சிந்திக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒப்படைத்து விட்டுத்தான் அவன் உங்களிடம் சொன்னான், நான் உங்களை சிறப்பான முறையில படைத்திருக்கின்றேன், அழகான முறையிலே படைத்திருக்கின்றேன். இதை விட சிறப்பான, இதை விட அழகான முறையிலே உங்களை படைப்பதற்கு யாருமே இல்லை. அவ்வளவு மேலான, பாக்கியமான, இவ்வளவு பரக்கத்தான, முபாரக்கான ஒரு உருவத்தில் உங்களை படைத்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணினதற்கு பிறகு அவனுக்கு நீங்கள் இந்த துரோகத்தை செய்கிறது என்று சொன்னால், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திலும் இந்த பொறுப்பு இருக்கிறது. மனித இனத்துக்கு, மனித சமுதாயத்துக்கு காட்டிக் கொடுப்பதற்கு நீங்கள் வணங்குவது, நீங்கள் எண்ணுவது, நீங்கள் பிரார்த்திப்பது, தலை சாஷ்டாங்கம் செய்கிறது உங்களை படைத்தவன் அல்ல. உங்களை படைத்தவனை பற்றி விவரம், தெளிவு என்னிடம் எனக்கு தரப்பட்டுள்ள, எனக்கு இறக்கப்பட்டுள்ள கிதாபிலே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டிய நீங்கள் உங்களுடைய ரப், உங்களுடைய அல்லாஹ், உங்களுடைய ஹாலிக், உங்களுடைய ரஸாக்கை மறந்து விட்டீர்கள், இழந்து விட்டீர்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த துரோகத்திலிருந்து தண்டனை பெறுவதற்கு முன்பு, அந்த அதாப் உங்கள் எல்லோரையும் வந்து பீடித்துக் கொள்வதற்கு உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.